2014-15 இந்தியாவுடைய ஏழைகளுடைய சதவீதம் எடுத்தீங்கன்னா ஒரு 29% இருந்துச்சு. 100 பேர் இந்த நாட்டில் இருந்தாங்கன்னா அதில் 29 பேர் ஏழையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் அந்த ஏழ்மையிலிருந்து விடுபட்டு அடுத்த லெவலுக்கு மிடில் இன்கம் குரூப் லெவலுக்கு வந்திருக்காங்க. ஐஐடிஸே 16 ஐஐடி இருந்த இடத்துல இன்னைக்கு 23 ஐஐடி வந்திருக்கு இந்த 10 ஆண்டுகளில். கிட்டத்தட்ட 7 ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருந்த இடத்துல 2014 இன்னைக்கு 22 வந்திருக்கு. 723 யூனிவர்சிட்டி இருந்த இடத்துல இன்னைக்கு 1113 யூனிவர்சிட்டி. அப்போ எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. $233 மில்லியன் டன்ஸாக இருந்தது 2013-14. இன்னைக்கு கிட்டத்தட்ட 293 மில்லியன் டன்ஸ் ஆயிருக்கு. 329 மில்லியன் டன்ஸுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இதுவாகிருக்கு அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபுட் கிரெயின் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ்னால் விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேணுங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பொருளாதார நிபுணர் திரு ஆடிட்டர் சேகர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று மத்திய அரசுடைய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தேர்தலை முன்னிட்டு பல அறிவிப்புகள் வெளியாகும்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இது ஒரு இடைக்கால பட்ஜெட். இந்தியா குடியரசு ஆனதுலேருந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எப்போ இடைக்கால பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாலும் அதில் வெல்ஃபேர் ஸ்கீம் எப்போதுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. நேர்முக மறைமுக வரியில் டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் சொல்லணும்னா ஜிஎஸ்டி, இம்போர்ட் டியூட்டி, இதிலெல்லாம் எந்தவித சேஞ்சஸுமே கொண்டு வர மாட்டாங்க. கடந்த ஒரு 15 நாட்களாக ஊடகங்களில் வருமான வரியில் இந்த மாதம் வருமா, அந்த மாதம் வருமா, ஜிஎஸ்டியில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வரும், என் வரி குறைக்கப்படுமா, இப்படிலாம் டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லணும்னா இது அறியாமையால் செய்யப்பட்ட டிஸ்கஷன் தான். ஏன்னா பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு இருக்காங்க. பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னா எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இமீடியட்டாக அனௌன்ஸ் பண்ணுற இன்டரிம் பட்ஜெட்டில் ஆளும் கட்சி எந்த விதமான வெல்ஃபேர் மெஷரையும் அனௌன்ஸ் பண்ணாது. அப்படி எடுத்து பார்க்கும்போது இது வரைக்கும் நடந்த ஸ்கீம்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர புதியதாக எந்தவித ஸ்கீம்ஸையும் அனௌன்ஸ் பண்ணலை. புதிதாக எந்த ஒரு வருமான வரி கன்செஷனும் கொடுக்கலை, ஜிஎஸ்டி வரி கன்செஷனும் கொடுக்கலை, இறக்குமதி வரி கன்செஷனும் கொடுக்கலை. ஏன்னா இது ஒரு இன்டரிம் பட்ஜெட் பிஃபோர் த எலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கார்டு எடுத்து பார்த்தோன்னா இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மும்பரமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 55.4 கோடி மக்களுக்கு மேலே ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டு வச்சிட்ருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் என்னென்னா அவங்க அக்கௌண்ட்லேயே 2 லட்சம் கோடிக்கு மேலே பணம் இருக்குது. இன்றைக்கி ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் 0 பேலன்ஸ் வச்சுட்டு யார் வேணால் வச்சுக்கலாம், ஏழை குடிமகன்கள் வச்சுக்கலாம். அவங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட்டுக்காக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டு. அதுலேயே இன்றைக்கி சேவிங்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது 2014-15 இந்தியாவுடைய ஏழைகளுடைய சதவீதம் எடுத்தீங்கன்னா ஒரு 29% இருந்துச்சு. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் அந்த ஏழ்மையிலிருந்து விடுபட்டு அடுத்த லெவலுக்கு மிடில் இன்கம் குரூப் லெவலுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸுக்கு ஒரு 78 கோடி மக்களுக்கு பிரதம மந்திரியின் ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் அவங்களுக்கு பயன் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னும் என்ன சொல்ல போனாங்கன்னா அந்த 78 லட்சம் பேரில் ஒரு 2.3 லட்சம் பேர் மூன்றாந்திரமாக கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,40,00,000 பேருக்கு இளைஞர்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு 24 லட்சம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடச்சிடுச்சு. ஐஐடிஸே 16 ஐஐடி இருந்த இடத்துல இன்னைக்கு 23 ஐஐடி வந்திருக்கு இந்த 10 ஆண்டுகளில். ஏஎம்எஸ் கிட்டத்தட்ட 7 ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருந்த இடத்துல 2014 இன்னைக்கு 22 வந்திருக்கு.
723 யூனிவர்சிட்டி இருந்த இடத்துல இன்றைக்கி 1113 யூனிவர்சிட்டி. அப்போ எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 11.8 கோடி மக்கள், அதாவது விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கு. அதை தவிர கிராப் இன்சூரன்ஸ்னால் 4 கோடி விவசாயிகள் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நடந்துட்டுருக்கு. உமன் செக்டாரில் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2017-18 23% உமன் எம்ப்ளாயி பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல இன்றைக்கி 37% பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. முத்ரா லோன் கிட்டத்தட்ட 44 கோடி மக்களுக்கு கிட்டத்தட்ட 26 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதில் 30 கோடி மக்கள் உமனாக இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. 60% மேலே 68% மேலே பெண்கள் இருக்காங்க. அப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதம மந்திரி அவர்கள் சொன்ன மாதிரி நிதி மந்திரி அவர்கள் இன்னைக்கு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க. 1 கோடி வீடுகளுக்கு ரூஃப்டாப் மேலே 300 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி சோலார் சிஸ்டம் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஜல்ஜீவன் திட்டம்னு வீடுதோறும் தண்ணி கொடுக்கறதுக்கு எப்படி கிராமங்களில் ஏற்பாடு பண்ணாங்களோ, அதே மாதிரி அவங்கவுங்க வீடு 1 கோடி மக்கள் அப்படின்னா 1 கோடி வீடு ரூஃப்டாப்னா ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 கோடி மக்களுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 100 யூனிட் மின்சாரம் கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும். ஏன்னா 300 யூனிட்டுக்கு அரசாங்கமே சோலார் சிஸ்டத்தில் பண்ணி கொடுக்கறதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3 பெரிய ரயில்வே காரிடர் கொண்டு வர போகிறாங்க. லாஜிஸ்டிக், அதாவது என்ன அப்படின்னா, ட்ரெயினில் மக்கள் போகிறதுக்கு தனி ரூட்டு, குட்ஸ் போகிறதுக்கு தனி ரூட்டு, அது மாதிரி 3 மேஜர் காரிடர் கொண்டு வர போகிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனாவில் 2 கோடி மக்களுக்கு ஏற்கனவே வீடு கொடுத்துருக்காங்க. 3 கோடி மக்கள் டார்கெட் பண்ணதில் 2 கோடி மக்களுக்கு 3 கோடி மக்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 கோடி மக்கள் 5 கோடியாக அவங்களுக்கு வீடு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஃபுட் ப்ராசஸிங்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஃபுட் கிரெயின் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் கடந்த 233 மில்லியன் டன்ஸாக இருந்தது 2013-14. இன்றைக்கி கிட்டத்தட்ட 293 மில்லியன் டன்ஸ் ஆகிருக்கு. இந்த ஆண்டு மாத்திரம் எக்கனாமிக் அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் சர்வேல எக்கனாமிக் ரிவ்யூவில் என்ன சொல்கிறாங்கன்னா 329 மில்லியன் டன்ஸுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இதுவாகிருக்கு அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்களுக்கு 3 கோடி வரைக்கும் வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க, இல்லை 3 கோடிக்கு கம்மியாக எம்எஸ்எம்இ செக்டாரில் வியாபாரமோ உற்பத்தியோ செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா சென்றாண்டே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதாவது 2014 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா 1 கோடிக்கு கீழே இருக்கிறவங்க கன்செஷனல் ரேட் ஆஃப் டேக்ஸில் இன்கம் டிக்ளேர் பண்ணலான்னு, அதை 2 கோடி ஆக்கினாங்க. சென்றாண்டு அதை 3 கோடி ஆக்கிட்டாங்க. 3 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு சிறு வியாபாரி, ஒரு சிறு உற்பத்தியாளர், அவருடைய டிரான்சாக்ஷனில் 95% பேங்கிங் மூலமாக பண்ணினா 6% இன்கம் டிக்ளேர் பண்ணால் போதும். எந்த பேங்க் மூலமாக பண்ணால் 6%. இப்போ 1 கோடி ஃபுல்லாக அவர் பேங்க் மூலமாக தான் டிரான்சாக்ஷனே வச்சுட்ருக்காரு அப்படின்னா 6 லட்ச ரூபா வருமானம் காட்டினா போதும், இன்கம் டேக்ஸே கட்ட வேண்டாம். இல்லை சார் அவர் 3 கோடி பண்ணிகிட்ருக்காருன்னா 18 லட்சம் வருமானம் கட்டினா போதும், கன்செஷனல் ரேட் ஆஃப் டேக்ஸ் நியூ ஸ்கீமில் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சார் அவரால் எல்லாமே பேங்க் மூலமாக பண்ண முடியல சார், கேஷாக பண்ணிட்டுருக்காங்க. அப்போ பேங்க் மூலமாக பண்ண டிரான்சாக்ஷனுக்கு 6% டிக்ளேர் பண்ணுங்கள், பேங்க் மூலமாக பண்ணாத டிரான்சாக்ஷனுக்கு 8% டிக்ளேர் பண்ணுங்கள். இந்த கன்செஷன்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பெனிஃபிட்ஸும் இன்றைக்கி இந்த திட்டங்கள்லாம் கண்டினியூ ஆகுது. ஸோ இப்படியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எம்எஸ்எம்இ செக்டருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர இவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 10 ஆண்டுகளில் சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து நம்ம ஒரு 431 ஃபாரின் சேட்டலைட்டை இந்தியாவிலேருந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இஸ்ரோவில் இப்போ சந்திராயன்லாம் போச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி வேரியஸ் சேட்டலைட்டை சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து ஒரு 431 சேட்டலைட்டு, ஃபாரின் சேட்டலைட் நம்ம இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் 396 சேட்டலைட்டு
அதாவது கிட்டத்தட்ட 90% இந்த 10 ஆண்டுகளில் தான் நடந்திருக்கு இந்தியாவிலேருந்து லான்ச்சிங்க. அப்போ அந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம நாட்டில் இந்த 10 ஆண்டுகளில் டெவலப் பண்ணுறதுக்கு அரசாங்கம் உதவி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பட்ஜெட்டில் அதனால் என்ன பண்ணாங்க, 1,00,000 கோடி நிதி ஒதுக்க போகிறாங்க ஆராய்ச்சிக்குன்னு. எதுக்கு சார் ஆராய்ச்சிக்கு 1,00,000 கோடி அப்படின்னா, நம்ம அறிவியல் அறிஞர்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு கொடுத்த கோவிட் மெடிசின் தான் நம்மளை காப்பாத்துச்சு. கோவிட் சுச்சுவேஷனில் 220 கோடி மக்களுக்கு 18 வயதுக்கு 18 வயதும் அதற்கு மேலுள்ளவர்களுக்கு 220 கோடி, அதாவது 2 இன்ஜெக்ஷனையும் சேர்த்து பார்க்கணும். அதாவது 110 கோடி, ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் 110 கோடி அரசாங்கம் போட்டுச்சுன்னா அதனால இந்திய அரசாங்கத்துக்கு நஷ்டம் வரவில்லை, அயல்நாட்டிலிருந்து மருந்துக்களை இறக்குமதி செய்யவில்லை அப்படின்னு சொல்லணும்னா இந்திய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்ததுனால. ஸோ அப்போ ஆராய்ச்சியில் நம்ம அறிவியல் அறிஞர்கள் மற்ற நாட்டை விட சிறப்பாக இருக்கிறார்கள். அப்போ அந்த ஆராய்ச்சியில் இறங்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க போகிறாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாவோ இல்லை ரொம்ப குறைந்த வட்டியிலோ கொடுத்து அவங்களுடைய ஆராய்ச்சியை ஊக்குவித்து இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசாக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து ப்ரொபோசல் வச்சுருக்காங்க. அது ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் செக்டார்லேயும் இருக்குது. இப்படி டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து சொல்லப்போனால் பெனிஃபிட்டாக நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, யார் யாருக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு அமைச்சத்துக்கு 6,06,20,00,000 ரூபாய். ரயில்வேஸோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ரயில்வே டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் 2,50,000 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. அதோடைய ரோட் செக்டாரை டெவலப் பண்ணுறதுக்கு. ரோட் டிரான்ஸ்போர்ட் செக்டாருக்கு 2,78,000 கோடி கொடுத்துருக்காங்க. ஹோம் அஃபேர்ஸ்க்கு 2,00,000 கோடி, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 1,77,000 கோடி, கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசருக்கு 1,68,000 கோடி, கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரிக்கு 1,37,000 கோடி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேருக்கு 1,77,000 கோடி. இந்த மாதிரி வேரியஸ் இதுக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டரிம் பட்ஜெட், ஒரு ஃபுல் பட்ஜெட் கிடையாது, இன்டரிம் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டோட இது வந்து 4 மாதங்களுக்கு தான், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு தான். ஜூன் முடிவில் அல்ல ஜூலையில் முழு பட்ஜெட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, நிச்சயமாக இதே அரசு தான் வரும், அவங்க வந்து பட்ஜெட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ ஃபுல் வெல்ஃபேர் மெஷரோட ஃபுல் பெனிஃபிட்டோட அந்த பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்படும் என்று நம்பப்படுகிறது. ஓகே சார்.